ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஷாஸ் யூஸ். இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து ஒரு 20 ரூபா கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். ஸ்ரீ ரமணா சைனா பஜார்னு சொல்லிட்டு தீர்த்ததிர் பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் தான் இருக்குது. இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இது வந்து 20 ரூபா பொருட்கள் எது எடுத்தாலுமே 20 ரூபா. என்னால் சில பொருட்களை நம்பவே முடியல, ஆனால் உண்மையாகவே 20 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. முதல்ல வந்து நான் எல்லாம் ஓவரால் வியூ காட்டிடுறேன், அதுக்கடுத்து 1 by 1 பார்க்கலாமா? வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு வாங்க வருவீங்க. ஸோ அதனால் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போயிருந்தேன். இது வந்து நம்ம மாட்டுத்தாவணில் இறங்கிட்டு மாட்டுத்தாவணிலேருந்து ஆலப்பாளையம் இருக்கு இல்லையா, அதில் பஸ் ஏறி போனேன். பஸ்ஸு அங்கே போயிட்டு 2 ஷேர் ஆட்டோ மாற்றி தான் இந்த இடத்துக்கு போக முடியுது. ஸோ அது மாதிரி நான் போயிட்டு வாங்க போனேன், பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் வச்சுக்கலாம், மோதிரம், ரிங்கு, செயின் வச்சுக்கலாம், அது மாதிரி பாக்ஸு, அது மாதிரி இல்லாமல் டீ வடிகட்டி இது மாதிரிலாம் இருக்குது. ஸ்டீல்லையும் இருந்துச்சு, அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஹோல்சேல் பொருட்கள் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சிறு வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி லெமன் ஜூஸ் போடுறது, இந்த குட்டி பவுலுங்க, பிளாஸ்டிக் நிறைய இருந்துச்சு. அது மாதிரி இந்த சர்விங் டிஷ் மாதிரிலாம் இருந்தது, பிளேட்ஸு நல்லா அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய தட்டு கூட 20 ரூபா தான். எது எடுத்தாலும் 20 ரூபா பொருட்கள். இதெல்லாம் வீட்டுக்கு எல்லா தேவையான சாமானும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, குட்டி பசங்களுக்குலாம் நிறையா வந்திருந்தாங்க. க்ராக்கரி ஐட்டம்ஸு நிறையா இருந்தது. அது மாதிரி இல்லாமல் ஸ்டோரி புக்ஸு, 20 ரூபா புஸ்தகம் பரவாயில்ல, உண்மையாகவே சொல்கிறேன்னா ஸ்டோரி புக்ஸ்லாம் கிடந்தது 20 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி போடுற புஸ்தகம்லாம் இருந்தது. நிறையா குழந்தைங்க இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. வீட்டு குறிப்பு, அழகு குறிப்புகள் உள்ள புஸ்தகம் இருந்தது. இங்கே நல்லா இடம் கூட நல்லா பெருசாக அகலமாக தான் இருந்துச்சு. நல்லா வந்து நல்லா நிறைய பேர் நடந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கண்ணாடி பொருட்கள், அதனால் ரொம்ப பக்கத்தில் போகலை, எல்லாம் நிறையா இருந்ததுனால. நல்லா இது காஃபி குடிக்கிற மக் இருந்துச்சு, குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் இருந்தது. அதோட இது வந்து ஸ்டேஷ்னரிக்கு வந்துட்டேன். ஸ்டேஷ்னரியில் வந்து நிறைய பென் ஸ்டாண்ட்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் குமிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம லேடிஸுங்களுக்கு எப்போவுமே பிளாஸ்டிக்கை பார்த்தாவே ஒரு அவ்வளோ வீட்டில் அவ்வளோ இருந்தாலும் மறுபடியும் பார்த்து வாங்கணுன்னு தான் தோணும், அவ்வளோ இருந்தது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த பவுச்சு, பென் ஸ்டாண்டு, பென் செட்டு, ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ இருக்குது. நான் இது மாதிரி வந்து லிட்டு பென்சில்லாம் வாங்கினேன். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணாடி, நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நல்லா ஒர்த்து தான், நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. இது வரைக்கும் விசிட் பண்ணலன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம், பென்ஸ் வச்சுக்கலாம், கிச்சனுக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் இருந்தது. குட்டியாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது. எது எடுத்தாலுமே 20 ரூபா தான். இது மாதிரி பென் எடுத்துக்கிட்டேன், கலர் கலராக ரெட்டு, ப்ளூ, க்ரீன் சொல்லிட்டு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டால் அவ்வளோதான், நிறையா எடுத்துப்பாங்க, அவ்வளோ இருக்குது. இதில் ரப்பர்லாம் இருந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்டேப்லர் எடுத்துக்கிட்டேன், சின்ன ஸ்டேப்லர் வந்து பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி மார்க்கர்லாம் இருந்தது. நம்ம ஒரு மார்க்கர் தனியாக வாங்க போனால் 25 ரூபா ஆகும். இந்த 2 மார்க்கரே 20 ரூபா தான். ஸோ ஒர்த்து தான் சொல்ல போனால். இது ஓவரால் வியூ ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, ஷாப் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்தது. ஸ்கேல், பிளாஸ்டிக் ஸ்கேலு இதெல்லாம் இருந்தது. ப்ளூ கலர் ஒன்று, கருப்பு கலர் ஒன்று, ரெண்டும் சேர்த்தாப்பில் ஒட்டி வச்சுருந்தாங்க செல்லோ டேப் போட்டு. ஸோ எடுத்துக்கிட்டேன். எவ்வளோதான் டப்பா இருந்தாலும் வீட்டில் டப்பா பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு, அப்புறம் வச்சுட்டேன். இது வந்து தட்டு, சில்வர் பிளேட்லாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நெளியெல்லாம் இல்லை, நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது. ஸ்பூன்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஸ்பூன்ஸ் எல்லாமே எவர் சில்வர் பாத்திரம் நிறையா வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, பெரிய ஸ்பூன்ஸு. இது சூப் ஸ்பூன் வந்து 2 இதாக ஒட்டி வச்சுருந்தாங்க. 2 இது ஒட்டினாப்பில் தான் இருந்துச்சு. இது சிலதெல்லாம் ஒன்று. நான் இது மாதிரி சூப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 2 இருக்கும் ஒரு இதுலேயே. குட்டி கிண்ணங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த கோல்டன் கலரில் எனாமல் போட்ட ஸ்பூன்ஸ்லாம் அதாவது அதே மாதிரி பீலர், கட்டரு, இது சிங்க் க்ளீன் பண்ணுறது. இது விஸ்க் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி முட்டை அடிக்கிறது இருக்கும். பீஸா கட்டர். அதான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. ஃபஸ்ட்டு எடுத்தேன், அப்புறம் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது முட்டை அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரப்பர் வந்து நல்ல பெரிய சைஸ் ஸ்க்ரப்பர் 20 ரூபாய்க்கு. இது வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவணும், நம்ம கையெல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலோட கேப் மட்டும். பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது பொருள் எல்லாமே. வைப் பண்ணுறதுக்கு, கிச்சன் சிங்க்கெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு மேடையெல்லாம். இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷு க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கேக் டின்னெல்லாம். இது வால் ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி, பட்ஸ் எல்லாம் இருந்தது. குட்டி பசங்களுக்கு வந்து பஃப்பு பஞ்சோடு இருந்தது. இது சிங்கில் வைக்கிறதுக்கு இந்த ஹோல்ஸ் போட்ட பிளேட் இருக்கும் இல்லையா, அது. உண்மையாகவே சர்விங் டிஷ்ஷு, சர்விங் பவுல்லாம் நல்லா இருந்தது. 20 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான் சொல்ல போனால். இது மாதிரிலாம் பவுல் இருந்தது. ஸ்பூன்ஸு, பவுலு நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டீ வடிகட்டி, தேங்காய் பால் வடிகட்டி, தண்ணி வடிகட்டி, சாஸ் பாட்டில், ஆயில் பாட்டில், பர்ஸ்லாம் இருந்தது. நான் இது மாதிரி குட்டி பவுல் எடுத்துக்கிட்டேன். மங்கு, செராமிக் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். சூப் பவுலு எவ்வளோ தான் வீட்டில் இருந்தாலும் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து மங்கு ஐட்டம் நிறையா வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஸ்டிக்கரு. அதோடு இங்கே போயிட்டேன். எங்கன்னா ஏர் ஆக்சசரிஸு, இயர் ரிங்கெல்லாம், அவ்வளோ கிளிப்பு,
பின்ஸு, கிளிப்பு, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸுன்னு அவ்வளோ இருந்தது. இயர்ரிங்ஸ்லாம் செம்ம வெரைட்டியாக இருந்துச்சு. ஒன்லி 20 ருபீஸ் சொன்னால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சண்டே டைமில் தான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டீனேஜருங்கெல்லாம் இந்த சைடில் தான் ஃபுல்லாக இருந்தாங்க. பிராஸ்லெட்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹேர் கிளிப்பு வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. ஸ்டோன் வச்சது உண்மையாகவே 20 ருபீஸ்னால் உண்மையாக ஒர்த்து தான். ஹேர் பேண்ட்ஸ் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சிங்கிள் பீஸு 20 ருபீஸு எடுத்துக்கிட்டேன். அதோட இந்த ஃபுல்லாக அட்டை ஃபுல்லாக இருக்கு இல்லையா, எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த ஹேர் கிளிப் வந்து அட்டை ஃபுல்லாக இருக்கிறதுமே 20 ருபீஸாக என்னண்டு. ஸோ எனக்கு அது டவுட்டாக இருந்தது. அதோடு நான் பேசாமல் மூவ் ஆன் பண்ணிட்டேன். இதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்ஸு, நெயில் பாலிஷு இருந்துச்சு, லிப்ஸ்டிக்ஸ் இருந்துச்சு, அதான் பியூட்டி பிளெண்ட் பண்ணுறது பியூட்டி பிளெண்டர் இருந்தது. குழந்தைங்களுக்கு நிறைய ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸ் தான் இருந்தது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அழகாக ஹேர் பேண்டு இல்லை எல்லா கலர்லேயும் இருந்தது. சின்ன பசங்களுக்கு போடலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. நான் வந்து இந்த இயர்ரிங் வந்து எங்கள் பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டேன். அழகாக இருந்துச்சு ரொம்ப. அதே மாதிரி இது பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. 20 ருபீஸ்க்கு அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப்ஸு சின்ன பசங்களுக்கு, சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த பிராஸ்லெட் மாதிரி. பீட்ஸ் வச்சது சூப்பராக இருந்தது. இந்த ஹேர் கிளிப் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி. நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வீட்டில் என்னென்ன பொருள் வேணுமோ சொல்லிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இது நான் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வியூவர்ஸ்க்காக தான் இந்த ஷாப் பண்ண போயிருந்தேனே. இந்த ஹேர் பின் அட்டை வந்து எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நான் அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், சேல்ஸ் கேர்ள்கிட்ட, என்னதுப்பா இந்த ஃபுல் அட்டையே எப்படிப்பாண்டு. அந்த அட்டை எடுத்துக்கோங்கக்கா, அது 20 ருபீஸ் தான் ஃபுல்லுன்னு சொன்னாங்க. ஸோ எடுத்துக்கிட்டேன். பியூட்டி பிளெண்டரு, நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு. அதோட நெயில் பாலிஷு, அவ்வளோ நெயில் பாலிஷ் ஃப்ரெண்ட்ஸ், கலர் கலராக நெயில் பாலிஷ் இருந்தது.
பச்சை ப்ளூன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்ஸ்லாம். உங்களுக்கு வேறு எங்கே மதுரையில் எந்த ஷாப் வந்து நான் விசிட் பண்ணிவிட்டு போடணும், எது மாதிரி ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி நான் உங்களுக்காக போய் விசிட் பண்ணிவிட்டு போடுறேன். கீ செயின் அவ்வளோ க்யூட்டாக கீ செயின்லாம் இருந்தது. எனக்கு சஜஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஷாப்பு என்னென்ன பொருள் மாதிரிலாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. நான் அது மாதிரி உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன், போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் ஐட்டத்துக்கெலாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்கிற ஜக்கு, அது மட்டும் இல்லாமல் பைசா சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டியல். இந்த குட்டி குட்டி டால்ஸ் பாருங்கள், குட்டி குட்டி டால்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தண்ணி பாட்டிலு, கூடைங்கெல்லாம் நிறையா இருந்தது. நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓவராலாக இப்படி தான் வியூ இருந்தது. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி ஏஞ்சல் டால்லாம் இருந்தது. அழகாக ஷோகேஸில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எப்படி வீடியோஸ் போடணும்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மரக்கரண்டிகள் நிறைய இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம். பாட்டில் கலவுறதுக்கு எல்லாமே இருந்தது. லூஃபாலாம் இருந்தது. செல்லோ டேப், சிசர். உண்மையாகவே சிசர்லாம் 20 rupeesக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மெஷரிங் டேப்ஸ், ரோலர், கோம் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீப்பெலாம் இருந்தது. நிறைய குட்டி குட்டி ஜார்லாம் இருந்தது கிச்சனுக்கு தேவையானதுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.